நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டோட சைட்டில் போயிட்டு நாங்கள் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்ன்னு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வர சர்ச் ரிசல்ட்ஸில் நம்ம இந்த வேல்யூ வந்து எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே வந்து கிளிக் பண்ணியிருந்தோம். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வேண்டாம், நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து ரீரைட் பண்ணலாம். ரீரைட் மீன்ஸ் இதை வந்து ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சர்ச் ஃபார் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே நம்ம கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செலக்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த சர்ச் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இங்கே இந்த நம்ம போட்ட ஸ்டெப்பை வந்து அப்படியே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். போட்டு நம்ம இங்கே திஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ போட்டுட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஆக்சுவலாக இதுக்கு டெமோக்கு வேண்டி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களோட கோட் பேஸில் இருந்திருக்காது, சப்போஸ் என்னோட கோடை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ நான் இந்த யூடியூப் டெமோக்காக நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ அதில் வந்து நான் லொக்கேட்டர் மட்டும் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு இந்த ப்ராடக்ட் நேமை வந்து இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே ஹோம் பேஜ் அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணிடலாம். ஸோ ஹோம் பேஜ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ட்ராப் டவுன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போ இந்த கர்லி பிரேஸ் இதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட சைட்டில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று சர்ச் பண்ணோம் அப்படின்னா, சர்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மெனுஸ் வருது இல்லைங்களா? ஸோ இந்த மெனுஸை வந்து நம்ம எப்படி வந்து ஹோவர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஹோவர் பண்ணும்போது நான் இங்கே கிளிக் பண்ணல, ஹோவர் பண்ணுறேன். ஸோ ஹோவர் பண்ணும்போது இந்த கீழே வந்து பாப்பப் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த ஹோவர் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னா இதை லொக்கேட் பண்ணி இன்ஸ்பெக்டரில் எப்பயும் போல் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு லொக்கேட்டர் கூட கரெக்டாக கிடைக்கல. ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லொக்கேட்டர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு CPTU அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல இந்த கிளாஸு. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம டெவலப்பர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் லொக்கேட்டர் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நம்ம ஹோம் பேஜ் கிளாஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டைப் பண்ணலாம். ஸோ அதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஓவர் ஆன் மெனுன்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து மெனுன்னு கொடுத்துடலாம். ஸோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவைட் டாட் திஸ் டாட் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கண்டெய்னர்னு எழுதிக்கலாம், வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திஸ் டாட் பேஜ் டாட் லொக்கேட்டரில் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த லொக்கேட்டரை div டாட் இது வந்து CSS லொக்கேட்டர். ஓகேங்களா? ஸோ டிவ்ங்கிறது டேக் நேம், டாட் வச்சோன்னா நம்ம அடுத்து இந்த கிளாஸை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம். ஸோ டிவ் டேக் வித் இந்த கிளாஸ் நேம். ஸோ அந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கெட் பை டெக்ஸ்ட் வேல்யூ போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த இது தேவையில்லை. ஸோ அவைட் கண்டெய்னர் டாட் கெட் பை டெக்ஸ்ட் போட்டு நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜ் கொடுத்துட்டு ஓவர் ஆன் மெனு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்த ஸ்ட்ரிங்கு கொடுத்தாலும் நான் அலோவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பேரை கொடுத்தனாலும் இங்கே ஒர்க் ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன், இதை ரன் பண்ணுறேன், இப்போ ஃபெயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற செட் ஆஃப் வேல்யூஸை மட்டும் நம்ம அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரதர் தென் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு பதிலாக மெனுங்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை ஓப்பனாக அலோவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த டெக்ஸ்ட் வேல்யூஸை மட்டும் அலோவ் பண்ணலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஃபெயில் ஆயிரும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஸ்ட்ரிங்குங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்க டெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஓகே, டபுள் கோட்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து பைப் சிம்பிள் கொடுத்துட்டு ரெண்டாவது வேல்யூ இது என்னது, டிவி அண்டு அப்ளையன்சஸ். ஓகேங்களா? அதுவும் காப்பி பண்ணியாச்சு.
அடுத்து மென் இருக்கு, அடுத்து உமன் இருக்கு, அடுத்து பேபி அண்ட் கிட்ஸ். இதே ஆர்டரில் தான் கொடுக்கணும் இல்லை, எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ளைட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கிளிக் பண்ணுறோம். நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா மென்லேயும் எம்இஎன் இருக்குது, உமன்லேயும் எம்இஎன் இருக்குது. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தான் கிளிக் பண்ணுங்கிறதுக்காக ரெண்டாவது வேல்யூவில் கெட் பை டெக்ஸ்ட்டில் கமா கொடுத்து எக்ஸாக்டை வந்து ட்ரூன்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் தப்பான மெனு வேல்யூ பாஸ் பண்ணதுனால இங்கே எரர் அடிக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிச்சோன்னா எனக்கு எல்லாமே ஆட்டோ சஜஸ்ட்மெண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மென் செலெக்ஷன் பண்ணுறேன். மென்னில் ஹோவர் பண்ணால் எதாவது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து ரீட்ரை பண்ணோன்னா இது மென் உமன் கூடயும் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. அதே டைமில் இதை ஐடென்டிஃபையும் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் ஆகணும். ஓகே, ஃப்ளிப்கார்ட் பேஜுக்குள்ளே போகுது. அடுத்து லாகின் பாப்பப் வெயிட் பண்ண போகுது. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு, சர்ச்சும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஓகே மென்லேயும் இப்போ ஹைலைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இந்த எக்ஸாக்ட் ட்ரூ வந்து நான் தூக்கி விட்டு காட்டுறேன். ஸோ தூக்கி விட்டு இப்போது சர்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ டிஃபால்ட் இது வந்து ஃபால்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் போயிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மென்னுக்கும் உமனுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆக சான்ஸ் உண்டு. மேபி இந்த அப்பர் கேஸ்னால ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அங்கே கேபிட்டல் எம் இருக்குது, இங்கே வந்து உமனில் வந்து ஸ்மால் எம் இருக்குது. பட் ஐ திங்க் இன் ஜென்ரல் இட் வில் லுக் ஃபார் நான் கேஸ் சென்சிட்டிவ் search only. Let's see. ஓகே, நீ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தான் நான் இன் கேஸ் சென்சிட்டிவ் தான். பாருங்கள் மென்லேயும் உமன்லேயும் கான்ஃப்ளிக்ட் ஆகி இதாகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து அந்த எக்ஸாக்டை வந்து தூக்கி விட்டுடலாம், எக்ஸாக்டை ரிட்டர்ன் வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கோட் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர்ஸ்னால ஸ்மாலர் கேஸ் எலக்ட்ரானிக்ஸுக்கு பதிலாக அவங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துச்சுனாலும் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம், கம்பைல் டைம்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகி எரர் ஆக வேண்டியதில்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் பார்க்கலாம் மேபி, அப்புறம் இந்த கொலாப்சிபிள் ஐக்கான்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஐக்கான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் இங்கேயும் வந்து கொஞ்சம் மெனுஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று 1 by 1 பார்க்கலாம். அப்புறம் இந்த இதில் வந்து அடுத்து ஹோவர் பண்ணி இதில் எப்படி கிளிக் பண்ணுறது இந்த ஐட்டம்ஸை அப்படிங்கிறதையும் மேபி நம்ம 1 by 1 நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பிளேரைட் /ஆட்டோமேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.